ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தற்போதைக்கு பரபரப்பாக பேசக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலத்தில் பள்ளிவாசலையும் மதரசாவையும் இடிச்சிட்டாங்க. இதனால் பாதிக்கப்பட்டவங்க எதிர்வினை ஆற்றிருக்கிறாங்க. இந்த செய்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறது. இதை தான் நம்மளும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹல்த்வானி அப்படிங்கிற நகரத்தில் சில பகுதிகள் முஸ்லீம்கள், அதாவது 4000த்துக்கும் மேற்பட்ட முஸ்லீம் குடும்பங்கள் வசிக்கிறாங்க. அது 50,000 பேர் கிட்டக்க அப்படின்னு சொல்லப்படுது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி அதிகமான பேர் அங்கே வசிக்கிறாங்க. ஆனால் இவங்க இருக்கக்கூடிய இடம் ரயில்வேக்கு சொந்தமான இடம். அதனால் அதை காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக அங்கே வசிக்கிறாங்க. அந்த இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கே உள்ள நீதிமன்றம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதனுடைய வழக்கு நடந்துகிறது. இதனுடைய வழக்கு தொடர்ச்சி இப்போ வரக்கூடிய 14ஆம் தேதி வழக்கு நடக்க இருக்கிறது. இப்போ நடக்குது. அப்போ இது நிலுவையில் இருக்குது ஒரு வழக்கு. இப்போ 14ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள போகிறாங்க. இப்போ வழக்கு அதை பற்றி இது நடக்க போகுது வழக்கு. இந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு சொன்னால், இப்போ அங்கே உள்ள, அதாவது உத்தரகாண்டில் பாஜக தான் ஆட்சி இருக்குதாங்க. அங்கே என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல உள்ள அந்த நகர் நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, அங்கே உள்ள ஒரு மசூதி, அது மதரசாவை போய் இடிக்கிறாங்க. பள்ளி மதரசாவும் இருக்கிற மசூதி இருக்கிறத போய் இடிக்கிறாங்க. இதனால் அவங்க இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அதுவரை வெயிட் பண்ண வேண்டியது தானே. அதுக்குள்ளே ஏன் போய் அது காலங்காலமாக மக்களுக்காண்டி தானே ஆச்சு. இவ்வளவு பெரிய ஒரு 50,000 மக்கள் அங்கே வசிக்கிற இடத்துல இவங்க கொண்டுட்டு போய் இன்னும் உச்ச நீதிமன்ற கூட தீர்ப்பு கூட வெயிட் பண்ணாமல், இது என்னடா என்ன சொல்லன்னு தெரில. ஏன்டா எலெக்ஷன் இருக்குது. இவங்க எப்போ வழக்கு முடிஞ்சு எப்போ தீர்ப்பு இன்னும் ஒரு சில மாதங்களில் எலெக்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் சொல்கிறேன், இப்போல்லாம் யோசிக்க தோணுதில்ல என்ன. அப்போ நம்ம என்ன ஆகுன்னு சொன்னால், இப்போ போய் என்ன அதுக்குள்ளே அவசரப்பட்டு போய் அதை போய் இடிக்கிறாங்க. இடித்த உடனே அங்கே மக்கள்லாம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்தியாவிலேயே பொது சிவில் சட்டம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. முதலாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க பொது சிவில் சட்டத்தை. ஆல்ரெடி இதுவே அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், போய் அவங்க காலங்காலமாக பல காலமாக அங்கே தான் போய் தொழுகிட்டிருக்கிறாங்க. அங்கே தான் ஓத கற்றுக் கொடுக்குறாங்க மதரசாவில். அதை போய் அந்த நிர்வாகம் போய் இடிக்குது. இதனால் எல்லோரும் கடுப்பாகிறாங்க. என்ன சொன்னால், அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படியே பிரச்சனையாகுது. நீங்கள் இடிக்காதீங்க, நாங்கள் இங்கே காலங்காலமாக தொழுகிட்டு இருக்கிற பள்ளி அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை அடைகிறாங்க. இது மாதிரி அப்போ என்ன அப்படியே பேச்சுவார்த்தை முற்றுது. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அது மாதிரி சொல்கிறாங்க. எப்போ வழக்கு நிலுவையில் இருக்குது, இந்த 14ஆம் தேதி விசாரணைக்கு வேறு வருது. அந்த உச்ச நீதிமன்றங்கள தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுறோம், அது வரட்டு, ஏன் இப்படி அவசரப்படுறீங்கன்னு சொல்ல அவங்களுக்கு தான் இன்னும் எலெக்ஷன் நிற்கிது, ஏதாவது சம்பவம் பண்ணணுமே சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால், இடிக்கிறாங்க. இடிச்சுக்கிட்டு இருக்கும் போது பிரச்சனை ஆரம்பிக்குது இந்த வியாழக்கிழமை. இதனால் போலீஸ் வாகனங்கள் மேலே கல்லெறிகிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இவங்க இவங்களும் பதில் இது பண்ணுறாங்க, தாக்குதல் பண்ணுறாங்க. இதில் என்னன்னு சொன்னால் 4 பேர் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதான் சொல்லப்படுது. இதனால் என்ன அப்படின்னு சொன்னால், 4 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அங்கே உள்ள மக்கள் 4 பேர் உயிரிட்டிருக்காங்க. அதுபோல் 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ தற்போதைக்கு அங்கே எதுவுமே எந்த ஒரு தகவலுமே தெரியாத நிலைமையாக தான் இருக்குது. அங்கே இணைய சேவை கட்டு. அப்போ எதுவுமே வராது வெளியே. இணைய சேவையை அந்த மணிப்பூரில் நடந்துச்சுல, அந்த மாதிரி இணைய சேவை கட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி கண்டதும் துப்பாக்கி சூடு நடத்துங்க, கலவரக்காரர் யாரை பார்த்தாலும் போட்டு தள்ளிடுங்க, சுட்டு தள்ளுங்கன்னு சொல்லி அங்கே உள்ள மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி உத்தரகாண்டில் ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கிறது. நம்ம என்ன சொல்கிறோன்னு தெரியலை. அதாவது இவ்வளோ பெரிய ஒரு நீங்கள் மற்ற இதை போய் எதுவும் பண்ண முடியுமா? அந்த மாதிரி வருமா? ஏன் இப்படி ஒரு இம்புட்டு பெரிய மக்கள் வசிக்கிற இடத்துல ஒரு தொழுவிக்கிட்டு ஓதிக்கிட்டு ஒரு ஓத சொல்லி கொடுக்குற இடத்த போய் இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது? இந்த மாதிரி நமக்கு யாருக்குமே அந்த மாதிரி பொதுவாக செய்கிற மற்ற மதமாக இருக்கட்டும் யாரையா சொல்ல மனசு வருமா? இது என்ன ஒரு அரசியல் அப்படின்னு தெரியலை. ஒரு காலங்காலமாக 100 ஆண்டுகளாக இருக்கிற மக்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் பண்ணுறாந்தா உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரட்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்கன்னு தானே மக்கள் சொன்னாங்க. அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்மளுடைய நாடு எப்போல்லாம் வளர்ச்சியை நோக்கி போக வேணும், ஒரு வெறுப்பு அரசியலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது.
அது வந்து இது வந்து ஒரு மோசமான ஒரு அரசியல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாட்டு கறி சாப்பிடக்கூடாது, மாட்டுக்கறின்னு பல பேரை சாவடிச்சாங்க. அது மாதிரி பார்த்தா இந்த ஜெய் ஸ்ரீராம் சொல்லு பல வீடியோ பார்த்தோம், கட்டி வச்சு அடின்னு அடித்தது. இந்த மாதிரி பார்த்தா இப்படி தான் இருக்குது. அது மாதிரி ஹிஜாப் போடக்கூடாது இப்படி ஒரு வெறுப்பு அரசியல், இது வந்து எப்படி நாட்டை வளர்ச்சி பாதையை நோக்கி போகும், எப்படி முதலீடு செய்ய வருவாங்க வெளியாட்கள்லாம், ஒரு வளர்ச்சி ஒரு நாட்டை வல்லரசாக்கக்கூடிய இதில் நோக்கி தான் நம்ம நாடு பயணிக்கணுமே. இப்படி ஒரு ஒரு வெறுப்பு அரசியல், அதுபோல் இது ஒரு மோசமான அரசியல் அப்படி தான் சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் ஒத்துமையாக இருக்கிறது, தமிழ்நாடு கேரளாலாம் எப்படி முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. எல்லாத்திலையும் தமிழ்நாடுலாம் பல இதில் பெரிய முன்னேறிய மாநிலம்னா, ஏன்னா இங்கே உள்ள மக்கள்லாம் சிந்திக்கக்கூடியவங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப எல்லாரும் ஒற்றுமையாக ரொம்ப எந்த மதம் வந்தாலும் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவங்க, எல்லாமே பகுத்தறிவு இருக்குது, எது நல்லது கெட்டது அப்படிங்கிற சிந்திக்கிற திறன் நிற்கிது இங்கே உள்ள அனைத்து மத மக்களுக்கு. அதனால தான் இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு அமைதி பூங்காவாக இருக்குது தமிழ்நாடு. இதனால தான் தமிழ்நாடு நம்ம முன்னேறிய மாநிலம் ஆகிக்கணும். கேரளா, தமிழ்நாடு இந்த போல் இருந்தால் தான் நம்ம இங்கெல்லாம் முதலீடு செய்ய வருவாங்க, நாடு வந்து வளர்ச்சியாக போகும். அதை விட்டுட்டு வந்து சம்மந்தம் இல்லாமல் என்ன சாப்பிட்றோங்கிறதுல பிரச்சனை, என்ன உடுத்துறோங்கிறதுல பிரச்சனை, எந்த இடத்துல இருக்கிறோங்கிற பிரச்சனை, என்ன நம்ம வழிபடணும், ஒரு பாங்கு சொல்லக்கூடாதுங்கிற சொன்னால் அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க, தொழுவக்கூடாது இப்போது இடத்துல, இப்படிலாம் பிரச்சனை நடந்துச்சு, வடநாட்டில் நடக்குது. இப்படியே ஒரு விருப்ப அரசியல் நோக்கி போனால் எப்படி நாடு முன்னேறும்? நம்ம வந்து ஒரு ஆட்சியில் அமரணும் கொள்ளணும்னா நம்ம நாடை வளர்ச்சி நோக்கி வல்லரசு ஆகணுங்கிற நோக்கி தான் பயணிக்குமே தவிர, வெறுப்பு அரசியலை ஊட்டி நம்ம வெற்றி பெறுவது வந்து அது வெற்றியே கிடையாது என்று கூறிக்கொண்டு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.